ஹலோ ஆல். இந்த லெசனில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மைக்ரோ ஆர்கானிசம். இது பயாலஜி செகண்ட் சீரீஸுடைய ஃபர்ஸ்ட் லெசன். திஸ் இஸ் சம்திங் அபவுட் அஸ். ப்ளீஸ் கோ த்ரூ இட். இந்த செகண்ட் சீரீஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம நார்மல் கண்ணுனால் வந்து நம்மளால் அதை வந்து பார்க்க முடியாது. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாத்தையுமே வந்து நம்ம மேக்னிஃபையிங் கிளாஸஸ், அதாவது லென்ஸை வச்சோ அல்லது மைக்ரோஸ்கோப்பை வச்சோ தான் பார்க்க முடியும். இது வந்து கிளாஸிஃபைடு இன்ட்டு 5 மேஜர் குரூப்ஸ், அதாவது 5 குரூப்பாக வந்து இதை பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு குரூப் பார்த்திங்கன்னா பாக்டீரியா, அடுத்தது ஃபங்கை, அடுத்து புரோட்டோசோவா, அடுத்து ஆல்கே அண்ட் வைரஸ். இப்படி 5 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. அப்புறம் மைக்ரோ ஆர்கானிசத்தோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வைரஸ்னு எடுத்துட்டோன்னா, வைரஸ் வந்து மைக்ரோஸ்கோபிக். இது வந்து எப்போ வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹாஸ்டினுடைய ஆர்கானிசத்துக்குள்ளே இருக்க மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது அதால் வந்து தனியாக வாழ முடியாது. ஒரு உடம்போட ஒட்டி இருக்கிறப்ப மட்டும்தான் வந்து அல்லது உடம்புக்குள்ளே இருக்கிறப்ப மட்டும்தான் வந்து வைரஸால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் அண்டு வாழ முடியும். அந்த ஆர்கானிசம் வந்து பாக்டீரியாவாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், பிளான்ட்ஸாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், ஹியூமன்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்புறம் வைரல் டிசீசஸ்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, ஃப்ளூ, போலியோ, சிக்கன் பாக்ஸ், எய்ட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா, இதெல்லாம் வந்து வைரல் டிசீசஸ். அப்புறம் டிசென்ட்ரியும் மலேரியாவும் புரோட்டோசோவானால் காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ். அதாவது டிசென்ட்ரியும் மலேரியாவும் புரோட்டோசோவானால் வரும். கோல்டு, ஃப்ளூ, போலியோ, சிக்கன் பாக்ஸ், எய்ட்ஸ் இதெல்லாமே வந்து வைரல் டிசீஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைஃபாய்டும் டியூபர்குலோசிஸும் வந்து பாக்டீரியல் டிசீஸ். மைக்ரோ ஆர்கானிசம் இதோடைய ஹேபிட்டேட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து சிங்கிள் செல்டாகவும் இருக்கலாம், மல்டி செல்லராகவும் இருக்கலாம். சிங்கிள் செல்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, அண்ட் மல்டி செல்லருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்கே அண்டு ஃபங்கை. இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லா டெம்பரேச்சர்லையுமே சர்வைவ் ஆக முடியும். தட் இஸ் எந்தவித ஹார்ஷ் டெம்பரேச்சர்லையும் சர்வைவ் ஆக முடியும். ஈவன் டெசர்ட்லேயும் சர்வைவ் ஆக முடியும், ஹில்ஸ்லையும் சர்வைவ் ஆக முடியும். அப்புறம் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே வந்து தான் தனியாகவும் வாழும், இல்லை காலனிஸ், தட் இஸ் குரூப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசமாகவும் வாழும். ஃபார் எக்ஸாம்பிள் தனியாக வாழ்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அமீபா, காலனிஸில் வாழ்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபங்கை அண்டு பாக்டீரியா. அப்புறம் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், ஒரு அனிமலுடைய தட் இஸ் இன்சைட் தி பாடி ஆஃப் அனிமல்ஸ்லையும் இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தால் வாழ முடியும். அப்புறம் இது நம்மளோட லைஃப்பில் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். தட் இஸ் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ப்ரெட்டு, நம்மளோட தயிர், தட் இஸ் பால் உறையிறது, அப்புறம் வந்து கேக் மேனுஃபேக்சரிங், இது எல்லாத்துக்குமே வந்து மைக்ரோ ஆர்கானிசம் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து பாலில் வந்து ஒரு சொட்டு மோரை ஊற்றிட்டு காலில் பார்த்திங்கன்னா அது வந்து உறைஞ்சி தயிரா மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இந்த லாக்டோபாசிலஸ்ங்கிற பாக்டீரியா தான் வந்து அதுக்கு காரணம். அப்புறம் இதே மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்மளுக்கு என்விரான்மெண்ட்டை சுத்தமாக வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அது எப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். அப்புறம் மெடிசின், இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த மெடிசின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து வந்து மேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சாயில் ஃபர்டிலிட்டிக்குமே வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஹெல்ப் பண்ணுது. ஈஸ்ட் பேக்கரியில் தட் இஸ் பேக்கரிஸில் ஈஸ்ட்டை வச்சு தான் வந்து நம்மளுடைய ப்ரெட்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஈஸ்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் வந்து ரேப்பிடாக ரீப்ரொடியூஸ் பண்ணிடும். அப்புறம் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுறப்ப கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். ஸோ ரெஸ்பிரேஷன் பண்ணால் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும். அந்த கார்பன் டை ஆக்சைடு பபிள்ஸ் வந்து பிரெட்டினுடைய வால்யூமை ரைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் யூஸ் பார்த்திங்கன்னா ஆல்கஹால், ஒயினு, தென் அசிட்டிக் ஆசிட், அதாவது வினிகர், இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தேவைப்படுது. இப்போ ஈஸ்ட்டை வச்சு ஆல்கஹால் அண்டு ஒயின் ரெண்டையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. தென் ஃபெர்மெண்டேஷன். இந்த ஃபெர்மெண்டேஷனுங்கிற இந்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் சுகர் இன்ட்டு ஆல்கஹால். ஃபெர்மெண்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் சுகர் இன்ட்டு ஆல்கஹால். சுகரை ஆல்கஹாலாக மாற்றுற ப்ராசஸ்க்கு பேர் ஃபெர்மெண்டேஷன். இதெல்லாமே பேசிக்ஸ். ஸோ கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க, பேசிக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட மெடிஷனல் யூஸ்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டு, கேப்சூல், பென்சிலின் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தினால தான் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் மெடிசின். அது வந்து ஒரு டைப் ஆஃப் மெடிசின் தான். இது வந்து எய்தர் மைக்ரோ ஆர்கானிசத்தை, தட் இஸ் டிசீஸ் காஸ் பண்ணுற மைக்ரோ ஆர்கானிசத்தை எய்தர் கொன்றும் அல்லது அது வந்து வளர்ச்சி அடைய விடாமல் தடுத்துரும். தட் இஸ் எய்தர் இட் வில் கில் ஆர் இட் வில் ஸ்டாப் த growth ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். இப்போ நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் நவடேஸ் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவிலேருந்தும் ஃபங்கையிலேருந்தும் வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசின், டெட்ராசைலின் அண்ட் எரித்ரோமைசின். அப்புறம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து டைரெக்டாக, அதாவது சாப்பிட்ற இதில், தட் இஸ் பவுல்ட்ரி அண்டு கேட்டில், இதுக்கு வந்து சாப்பிட்றதுலேயே வந்து கலந்துடுறாங்க. அது எதுக்கான்னு கேட்டிங்கன்னா மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்காக வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை கேட்டிலோடதுலேயும் பவுல்ட்ரியோட, தட் இஸ் கோழி அந்த இதோட ஃபுட்டில் வந்து டைரெக்டாக கலந்துடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வேக்சின். இந்த வேக்சினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்பெல்லாம் வந்து நம்ம பாடியில் வந்து ஏதோ ஒரு புது ஃபாரின் பாடி இல்லை ஏதோ ஒரு டிசீஸ் காசிங் மைக்ரோப் என்ட்ராகுதோ நம்மளுடைய ஓன் பாடியே வந்து அந்த ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணிடும். இந்த ஆன்டிபாடியோட வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உள்ள புதுசாக ஒன்று என்ட்ராச்சு பார்த்தீங்களா, இதோட வந்து சண்டை போடுறதுக்காக வந்து நம்மளுடைய ஓன் பாடியே வந்து அந்த ஆன்டிபாடியை க்ரியேட் பண்ணிடும். அந்த ஆன்டிபாடி வந்து வெளியிலேருந்து வந்த ஃபாரின் பாடி கூட சண்டை போட்டு அதை கம்ப்ளீட்டாக வந்து கொன்றும். ஸோ நம்ம பாடிக்கு வந்து அந்த ஃபார்முலா, தட் இஸ் எப்படி கொண்டோங்கிற அந்த ஆன்டிபாடிக்குரிய ஃபார்முலா வந்து நம்மளுடைய பாடி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதான் வந்து நம்ம பாடியினுடைய ப்ராசஸ். இப்போ வேக்சினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா ஒரு வீக்கெண்ட், அதாவது ஒரு வீக்கான ஒரு மைக்ரோபையோ ஒரு டெட்டான மைக்ரோபையோ பாடியில் இன்ஜெக்ட் பண்ணிடுறது. அப்போ இன்ஜெக்ட் பண்ண என்ன கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாடி வந்து ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணிடும். அந்த ஆன்டிபாடி வந்து இது வந்து ஆல்ரெடி வீக் ஆர் டெட் மைக்ரோப்ஸ்ங்கிறதுனால நம்ம இந்த ஆன்டிபாடி வந்து ஈஸியாக வந்து அதை கொண்டுட்டு தட் இஸ் கொன்றும். இந்த ஆன்டிபாடி வந்து எப்போவுமே வந்து பாடியில் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆயிரும். இப்போ சில எக்ஸாம்பிள் வந்து இதை, தட் இஸ் இந்த மெத்தடை வச்சு சில டிசீஸ்க்கான வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா காலரா, டிபி, ஸ்மால் பாக்ஸு, ஹெப்பாட்டிட்டிஸ், இது எல்லாமே வந்து இந்த வேக்சினேஷன் மெத்தட்னால் இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும், தடுக்க முடியும். அதுக்கப்புறம் இது வந்து சாயில் ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி பயாலஜி சீரியஸ் ஒன்றே நம்ம அதை வந்து எப்படின்னு பார்த்தோம். இருந்தாலும் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் வந்து அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சில பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கேக்கு வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. தென் கிளீனிங் தி என்விரான்மெண்ட். இப்போ பிளான்ட் வேஸ்ட் அந்த மாதிரி வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி மூலமாக வந்து அது மேன்யூராக கன்வெர்ட் ஆயிரும். ஓகே கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸ்ப்ரெட் த வேர்ட் இன் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். வாட்ஸ்அப், ட்விட்டர், லிங்க்டின் எதுனாலும் சரி இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருமே வந்து இந்த எஜுகேஷனல் ரெவல்யூஷனில் பார்ட் பண்ணிக்கிடுவாங்க. அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு கெட் மோர் லெசன்ஸ். தேங்க்யூ கைஸ்.